Hi dear friends, welcome back to KVB View channel. This is Kannan. French car maker Renault வந்து 2015ல ஒரு hatchback segmentல ஒரு SUV ஆன ஒரு லுக்கை கொண்டு வந்து டஸ்டரோட தம்பி மாதிரி ஒரு காரை வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த கார் வந்து Renault Kwid. ரெனோ ஒரு இந்தியாவுடைய மார்க்கெட்டை பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி காமன் மாடுலர் பிளாட்ஃபார்ம்ல ஒரு டிசைன் செய்யப்பட்டு இந்த கிளைம்பர் வந்து உருவாக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி 4 to 5 பீப்புள்ஸ் இருக்கிறேன். சிட்டிக்குள்ள நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ட்ராவல் பண்ணுவேன். ஆஃபீஸ்க்கு நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஃபியூவல் எஃபிஷியண்டான ஒரு கார் வேணும். பிளஸ் பூட் ஸ்பேஸ் வந்து போதுமான அளவுக்கு எனக்கு வேணும். பிளஸ் எனக்கு ஒரு டிரைவிங் வந்து நல்ல ஒரு பெப்பியா இருக்கணும். பிளஸ் ஹசல் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கணும். நல்ல ஒரு போல்டான லுக்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெனோ குவிட் கிளைம்பரை நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த காரோட ஓவரால் வித் 1579 mm, ஓவரால் லென்த் 3731 mm, ஓவரால் ஹைட் 1490 mm, கிரவுண்ட்ல இருந்து ரூஃப் ரைல் வரைக்கும் மெஷர் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 184 mm, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த செக்மெண்ட்ல. ஆரஞ்சு கலர் பல்பு பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. இது டர்ன் இண்டிகேட்டர் சிக்னல்ஸ். இந்த இடத்துல ஒரு எல்இடியில் ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. இது டிஆர்எல். இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்லைட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோ பீமு, இது ஹை பீமு. இது இந்த காருக்கு நல்ல ஒரு 2 கண்ணு மாதிரி செயல்படுது. நல்ல ஒரு வைடாக இருக்குது. த்ரோ வந்து நைட்டில் பக்காவாக இருக்கும். இதுக்கு மேலே இந்த ஒரு பிளாஸ்டிக், ஹார்டான பிளாஸ்டிக்கில் ஒரு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேசிவான லுக்கை கொடுத்துருக்கு இந்த காருக்கு. ப்ளஸ் இந்த ஒயிட் கலரில் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பார்ட் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. இந்த ஃப்ரண்டோட பம்பரோட லுக்கு பார்க்கும்போது ரெனோவுடைய டஸ்டர் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த டிசைன் வந்து நல்ல ஒரு மேசிவா, ஒரு போல்டான லுக்ல அக்ரெசிவா பண்ணியிருக்காங்க. பிளஸ் இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர்ல இன்சர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து ரேடியேட்டர் கிரில். இதுக்கு மேல சென்டர்ல இந்த டைமண்ட் லோகோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பம்பர் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர்ச் ஷேப்ல, நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியேட்டரை வந்து கூல் பண்றதுக்கு, ஏர் நல்லா உள்ள ஃப்ளோ ஆகிறதுக்கு இது நல்ல ஒரு சஃபிஷியண்டா ஸ்பேஸ் இருக்கும். ரைட், இந்த ஃப்ரண்ட்ல இந்த ஸ்கிட் பிளேட் வந்து இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஹார்டான பிளாஸ்டிக், நல்ல ஒரு ரிஜிடா இருக்கு. இது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரோம்ல ஒரு ப்ரௌன் கலர்ல ஒரு ஃபினிஷ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லுக்கை வந்து நல்லா கூட என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இது கீழே பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்ல பெயிண்டிங்கும் பண்ணிருக்காங்க. சூப்பர். இந்த ஹூட்ல நிறைய கட்ஸ் அண்ட் க்ரீஸ் வந்து நீங்க பார்க்கலாம். நல்ல விசிபிளா இருக்கு. ஏர் ஃப்ளோவை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு, பிளஸ் ஏரோடைனமிக்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து இந்த பானட்டுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு சூப்பரான டிசைன். ரெனோ டஸ்டர்ல 2 வாஷர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பானட்ல மவுண்ட் ஆயிருக்கும். பட் வேற இந்த குவிட்ல ஒரே ஒரு வாஷர் தான் கொடுத்துருக்காங்க. பிளஸ் அடிஷனலா ஒரே ஒரு வைப்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு காஸ்ட் கட்டிங்கான டிசைன் தான். பட் இந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டை கிளீன் பண்றதுக்கு இந்த ஒரு சிங்கிள் வைப்பர் வந்து போதுமானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பானட்டுக்கும் விண்ட்ஷீல்டுக்கும் இடையில ஒரு மெஷ் டைப்ல ஒரு பிளாஸ்டிக்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதனால இலைகள் வந்து உள்ள போகாம இது ஸ்டாப் ஆயிடும். அதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைன். ORVM வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்டிங்ல கொடுத்துருக்காங்க. பிளஸ் இங்க பிளிங்கர்ஸ் வந்து இங்க இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. இது ரெனோ ட்ரைபர்ல உள்ள சேம் டிசைன் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆண்டனா ஒரு நீளமான கம்பியா இருக்கு. இதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பின் ஆண்டனா கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரா இருக்கும். இந்த கியூட்டுக்கு ரூஃப் ரைல் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல். இது வந்து ஒரு டம்மி தான். வெயிட் எதுவும் கேரி பண்ணக்கூடாது. நீங்க இங்க பார்க்கலாம், காஷன் கொடுத்திருப்பாங்க. காரோட பின்புறத்துல ஸ்பாய்லர் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. அது கீழே ரியர் விண்ட்ஷீல்டு இருக்கு. சென்டர் பகுதியில பிரேக்கிங் லைட் பொருத்திருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்ல ஒரு லோகோ, சின்ன லோகோ. இதுக்கு நடுவுல ஒரு கேமரா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குவிட் அப்படின்ற லெட்டர்ஸ் வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பூட்டை ஓபன் பண்றதுக்கு லாக் கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ரெனோவுடைய பேட்ச் வந்து சூப்பரா என்கிரேவ் பண்ணிருக்காங்க. இந்த டாப் வேரியன்ட்ல டிஃபாகர் லைன்ஸும் கொடுக்கல, வைப்பரும் கொடுக்கல. அது மிஸ் ஆயிருக்கு. அதை கொஞ்சம் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த ரியல் டெய்ல் லாம்ப் வந்து ஒரு யூனிக்கா வடிவமைச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல வந்து பிரேக்கிங் லைட்டு, இங்க வந்து பிளிங்கர்ஸ் லைட்டு, இந்த இடத்துல கேமராக்கான பல்பு. இந்த மூணுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல கொடுத்துருக்கு. நல்லா இருக்கு. காரோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டிசைன் லாங்குவேஜ் வந்து எடுத்து வந்திருக்காங்க. பிளஸ் இந்த இடத்துல நல்ல ஒரு டிசைனை இங்க வந்து நீங்க பார்க்க முடியும். இந்த இடத்துல ரெஃப்ளெக்டர்ஸ் இருக்கு, நல்லா வைடா இருக்கு. இங்க ரியரோட ஸ்கிட் பிளேட் வந்து ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. நீங்க பார்க்கலாம். பிளஸ் அடிஷனலா பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர்ல
இந்த ஸ்கிட் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. கூட இந்த ஒயிட் கலர்ல ஒரு பிளாஸ்டிக் ஆட் பண்ணியிருக்காங்க. இது இன்டெகிரேட் பண்ணியிருக்குது. நல்ல ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கு. ப்ளஸ் இங்கே பாருங்க, நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியர்ஸ் இருக்கு. நீங்கள் ஆஃப் ரோடுக்கு சூப்பராக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். எனக்கு இந்த குவிட்ல இந்த வீலோட டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருக்கு. இந்த டிசைன் இன்ஜினியர்ஸை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு அலாய், டைமண்ட் கட் அலாய் வீல் மாதிரி ஒரு டிசைனை கொடுத்துருக்கு. பட் திஸ் இஸ் நாட் அ ஆக்சுவலி டைமண்ட் கட் அலாய் வீல். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கேப் தான். பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பிளாக் அண்ட் குரோம்ல ஒரு டியூல் டோன்ல கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. இதுக்கு மேலே இந்த டயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165/70 R14. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரோட பானட்டை ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஓகே, நல்ல ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி, பட் நல்ல ஒரு மெட்டீரியல் திக்னஸை பார்க்க முடியுது. நல்லா இருக்கு இந்த பில்ட் குவாலிட்டி. இந்த பானட் கீழே ஒரு இன்சுலேஷன் வந்து பண்ணிருக்காங்க. சவுண்ட் ப்ரூஃப் வந்து டிடெக்ட் பண்றதுக்கு இந்த ஒரு ஃபோம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த 1 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின். இது 3 சிலிண்டர் கொண்டது. 69 ஹார்ஸ் பவர் 5500 ஆர்பிஎம்ல டெலிவரி பண்ணுது. 92.5 நியூட்டன் மீட்டர் டார்க்க 4350 ஆர்பிஎம்ல டெலிவரி பண்ணுது. இந்த காரோட பூட்டை ஓபன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஓ சூப்பர், நல்ல ஒரு ஃபிளம்சியான ஒரு வெயிட்ல தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க, பார்க்க முடியும். வாவ், சூப்பரான ஸ்பேஸுங்க. ஒரு லக்கேஜை கேரி பண்ணுறதுக்கு 300 லிட்டர்ஸ் மேலே இந்த பூட் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 28 லிட்டர். இந்த காரோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டிசைன் லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அட்டகாசமாக இருக்கு. இந்த டோரோட விண்டோ கிளாஸ் எல்லாம் நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல நல்ல வைடா இருக்கு. விசிபிலிட்டி நல்லா இருக்கும். பிளஸ் இந்த ரப்பர் பீடிங் வந்து நல்ல ஒரு லைனர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பி பில்லர்ல பிளாக் கலர்ல வருது. இந்த டோர்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாப் டைப்ல கொடுக்குறாங்க. இது ஒரு அவுட்டேட்டட் டிசைன். இதுக்கு பதிலாக நல்ல ஒரு இப்போ லேட்டஸ்ட் மாடல்ல உள்ள ஹேண்டில் மாதிரி கொடுக்கலாம், நல்லா இருக்கும். இந்த வீலோட ஆர்ச் வந்து ஒரு பிளாக் கலர் பிளாஸ்டிக்ல ஆட் பண்ணிருக்காங்க. சி டைப்ல இருக்கு, நல்லா இருக்கு. இந்த டோர்ல ஸ்டிக்கர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க பிளாக் கலர்ல. இது அக்சசரிஸ்ல இந்த கிளாடிங் வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. இந்த டோரை ஓபன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஒரு டீசென்டான ஒரு பில்ட் குவாலிட்டியில இது இருக்கு. டச் சவுண்டும் ஓகேவா இருக்கு. இன்கிரஸ் எக்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நல்ல வைடு ஓப்பன் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டா ஓப்பன் ஆகுது. இன்கிரஸ் எக்ரஸ் நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு. இந்த ஃப்ரண்ட் டோர்ல இந்த லாக் வந்து ஒரு ஸ்டிக்ல இருக்கு. இதே டிசைன் வந்து ட்ரைபர்ல பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ஒரு எக்கனாமிக் ரேட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. நடுவில் ஒரு ஒயிட் கலர்ல ஒரு பெயிண்ட் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் வந்து ஃபேப்ரிக் தான் ஆட் பண்ணல, பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. நல்ல ஒரு கிரெயின் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறனால உங்களுக்கு ஸ்கிராச் ஆகாம அவாய்ட் பண்ணும். ப்ளஸ் இது வந்து டோரை வந்து நீங்க உள்ள இருந்து அடைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு. வாட்டர் பாட்டில், உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன குட்டி குட்டி வாட்டர் பாட்டிலாம் வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த லீவர் வந்து நல்ல ஒரு குரோம் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க, ரைட். இந்த ஃப்ரண்ட்ல உள்ள ஏசி வந்துட்டு நல்ல ஒரு குரோம் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. நடுவில் ஒரு குரோம் ஆட் பண்ணிருக்குது, இன்னும் கொஞ்சம் சூப்பரா இன்டீரியர் லுக்க கொடுக்குது. டீடைலிங்கா பார்க்கும்போது உள்ள வந்து ஹனிகோம் டிசைன் கொடுத்துருப்பாங்க. இந்த குவிட்ல 15க்கு மேற்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் ஏர் பேக்ல வருது. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டென்னர் சீட் பெல்ட் வந்து கொடுக்குறாங்க. இது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் கொடுக்குறாங்க. பிளஸ் இபிடி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஃப்ரண்ட்ல சென்சார்ஸ், ரியல்ல பார்க்கிங் சென்சார்ஸ், கேமரா இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை இந்த லோட் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிள்ல. சூப்பரா இருக்கு, அமேசிங்கா இருக்கு. இந்த ஸ்டீரிங் வீல பார்க்கும்போது ரெனோ ட்ரைபர் RXT வேரியன்ட்ல இருந்து அப்படியே இந்த ஸ்டீரிங் வீல கடை வாங்கியிருக்காங்க. இந்த லெஃப்ட் சைட்ல ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் இருக்கு. ரைட் சைட்ல கால் அட்டன் பண்றதுக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் இந்த கார்னிஷ் வந்து பிளாக்ல கலர் கோட்டிங்ல கொடுத்துருக்காங்க. இந்த பி கிரிப் நல்ல ஒரு கிரிப் கொடுக்குது. இந்த வண்டிக்கு இந்த ஸ்டீரிங் வீல் வந்து சூப்பரா இருக்குங்க. பேசஞ்சர் ஏர் பேக் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல்ல மவுண்ட் பண்ணிருக்காங்க. இது கீழே இந்த க்ளோ பாக்ஸ் இருக்கு. நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஸ்டோரேஜ் இருக்கு, நீங்களே பார்க்கலாம், ரைட். சென்டர்ல இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 8 இன்ச் டச் ஸ்கிரீனு. சென்டர்ல இந்த ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல குரோம் அடிஷன் இருக்கு. இந்த சுவிட்ச் வந்து நல்லா இருக்கு, கொஞ்சம் நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல ஒரு பியானோ பிளாக் வந்து இந்த என்க்ளோஷர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஏசி தான் கொடுக்குறாங்க, ரைட். இது ஏசிக்கான இந்த ப்ளூ லைன்ஸ், இது ஹீட்டருக்கான ரெட் லைன்ஸ். இது ஃபேனோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஏசியோட டைரக்ஷன்ஸ். சென்டர் கன்சோல் வந்து நல்ல ஒரு காம்பாக்டான டிசைன்ல வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
அதே போல் நீங்கள் வந்து ஒரு கார் சார்ஜரை ஃபிட் பண்ணுறதுக்கு அடாப்டரை உள்ளே சொருகிறதுக்கு இங்கே ஒரு ஹோல் இருக்குது, ரைட். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கியர் லிவர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரைபலில் உள்ள கியர் லிவர்ஸ் தான், பட் அதில் வந்து குரோம் ஃபினிஷில் இருக்கும். இது ஒயிட் கலர் பெயிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது 5 ஸ்பீட் மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன். ஹேண்ட் பிரேக்கில் ஒரு குரோம் அடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இந்த லெதர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி தான், நல்லா இருக்கு. ஆம்ரெஸ்ட் எதுவும் கொடுக்கல. இல்லை, இந்த சன் ஷேடில் வேனிட்டி மிரர் எதுவும் ஆட் பண்ணல. அதே மாதிரி கோ டிரைவர் சைட்லையும் வேனிட்டி மிரர் ஆட் பண்ணல, நீங்கள் பார்க்கலாம். தென் இந்த இடத்துல கேபின் லைட் வந்து கொடுத்துருக்காங்க, இது ஒயிட்டில் க்ளோ ஆகும். ப்ளஸ் இந்த இடத்துல IRVM வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்கு. இது மேனுவலி தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த வேரியண்ட்ல 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்க ஐபியோடைய டாப் சர்ஃபேஸ்ல மவுண்ட் ஆயிருக்கு, லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும். ஃப்ரண்ட் டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கேன். எனக்கு அண்டர் தை சப்போர்ட்டு சஃபிஷியண்டா இருக்கு. இந்த சீட்டோட ஃபேப்ரிக் குவாலிட்டி நல்லா இருக்கு. இது பிளாக் வித் ஒரு ஆரஞ்சு கலர் தீம்ல கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்கு. இந்த வேரியண்ட்ல ஹைட் அட்ஜஸ்டர் எதுவும் வராது, நீங்க சீட்டை மட்டும் சைட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் 4-வே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ண முடியும். இந்த சீட்டோட அப்ஹோல்ஸ்டே வந்து நல்லா இருக்கு. க்ளோஸ் லூப்ல காமிக்கிறேன். இது வந்து பிளாக் அண்ட் ஆரஞ்சு கலர் தீம்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டிச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரோட ரியர் டோர் ஓபன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். இன்கிரஸ் அண்ட் எக்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டோர் வந்து ஒரு ஃபிலிம்ஸியா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணிருக்கலாம். உள்ள போறதுக்கு நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு. அதே மாதிரி வெளியே வர்றதுக்கு ஈஸியா இருக்கு. பட் கொஞ்சம் டாலா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு உள்ள போகணும், வரணும். ரியர் சீட்ல உட்காந்துருக்கேன். இப்போ காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். எனக்கு அண்டர் தை சப்போர்ட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, இந்த செக்மெண்ட்ல இது ஓகே, பெஸ்டா இருக்கு. ரியர் சீட்ல அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் எதுவும் கொடுக்கல, ஒரு ஃபிக்ஸ்டு டைப்ல தான் வருது. டாப் வேரியண்ட்லயே ஃபிக்ஸ்டு டைப்ல தான் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளைம்பரை ஒரு கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த வீடியோக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னா இந்த கிளைம்பர் ஃபேமிலி அழைச்சிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. கூட இந்த கூடுவாஞ்சல்ல உள்ள குன் ரினால்ட்ட ஷோரூமை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.